வணக்கம். என் முன்னே இருப்பவர் தலைநகர் கண்ணன் அவர்கள். தமிழின் சிறப்பை பற்றி உங்களிடம் சில வரிகளில் சொல்லுவார். வணக்கம். தமிழ் நமது தாய்மொழி. தமிழை மறந்தவன் தாயை மறப்பது ஒப்பாகும். தமிழ் படிப்பதனால் என்ன நன்மை என்று கேட்டால் அவர்கள் தமிழராக வாழ்கிறார்கள் என்பது என்னுடைய எண்ணம். தமிழ் படிப்பதனால் அவன் கலை கலாச்சார பண்புகளுடன் மரியாதையுடன் பேசக்கூடிய பக்குவத்தை நமது தாய்மொழி தமிழ் கொடுக்கிறது. தமிழை மறந்தவன் இன்றுமே நாகரிகமாக வாழ மாட்டான், நாகரிகமாக பேச மாட்டான், பிற சொல்லை மதிக்க மாட்டான். அதே வேளையில் தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று சிலர் கேட்கிறார்கள். இது முட்டாள்தனமான பேச்சு. ஏனெனில் தமிழ் தமிழை நீ தமிழாக வாழ வைக்கிறது. தமிழ் படித்தவனும் இன்று தமிழால் வேலை செய்கிறான் என்பதற்கு எங்கள் நாட்டில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக மொழிபெயர்ப்பு, வழக்கறிஞர் மன்றம், வானொலி, தொலைக்காட்சி மற்றும் தமிழ் ஆசிரியர்கள் போன்ற துறைகளில் தமிழ் தான் சோடு போடுகிறது என்பதை தமிழர் உணர வேண்டும். தமிழை மதிக்காதவன் தமிழனே அல்ல. இன்று சீனர்கள் இருக்க வேண்டிய மொழிப்பொட்டை போல் தமிழன்னு இருக்க வேண்டும். தமிழை நினைத்தால் தமிழால் வாழ முடியும், தமிழால் எதுவும் சாதிக்க முடியும் என்று பேரறிஞர் அண்ணா கூட சொல்லியிருக்கின்றார்கள். இன்று நான் இருக்கிறேன் என்றால் தமிழால் வாழ்கிறேன், தமிழாக பேர் போடுகிறேன்.